அனைவருக்கும் வணக்கம். 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் 2 நாட்களுக்கு முன்பு வெளியானது. இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதங்கள் நல்ல முறையில் உள்ளது. தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கல்லூரியில் சேர வேண்டும் என்ற உங்கள் குறிக்கோளில் வெற்றியடையவும் வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கோர்சஸ்க்கான விண்ணப்பங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. சுமார் 92,000 இடங்கள் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உள்ளது. அதற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த கல்லூரிகளுக்கான விண்ணப்பமானது ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து தொடக்க இருக்கிறது. சுமார் 92,000 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், அதாவது கலை மற்றும் அறிவியல் இடங்கள் உள்ளது. அதற்கு சுமார் 2 லட்சம் விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள 51 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சுமார் 16,890 சீட்டுகள், அதாவது இடங்கள் உள்ளன. அதற்கு ஏறத்தாழ 30,000 விண்ணப்பங்கள் வரும் என்று, அதாவது 30,000 விண்ணப்பங்கள் ஆண்டுதோறும் வருகின்றது என்பதை இங்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம், சரி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யலாம் என்று இங்கு தெளிவாக பார்க்கலாம். www.tngasA.in மற்றும் www.tndceonline.org. இது கலை மற்றும் அறிவியலுக்கான கல்லூரி. அதுக்கப்புறம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் tngptc.in மற்றும் tngptc.com என்ற இணையதளங்களில் பூர்த்தி செய்யலாம். அந்த வெப்சைட்டோட டீட்டெயிலு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். மேலும் என்ஜினியரிங்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற 465 என்ஜினியரிங் கல்லூரிகளில் இந்த ஆண்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முன்னாடி வெளியானது. ஸோ அதற்கான எந்தெந்த நாட்களில் விண்ணப்பங்கள் தொடங்குவது முடிவது என்ற காணொளியை நான் முன்பு குறிப்பிட்டுள்ளேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் இடத்தில் கொடுக்க இருக்கிறேன். நீங்கள் அதனை பயன்படுத்தி நல்ல முறையில் படித்து முன்னேறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.